உங்கள் இருப்புக்கான சாவிகள் உங்களிடம்தான் உள்ளன. உங்கள் சொந்த மகிழ்ச்சிக்கான கடவுச்சீட்டை நீங்களே வைத்திருக்கின்றீர்கள். டயான் வான் ஃபர்ஸ்டன்பேர்க். இந்த மேற்கோளின் பொருள்: இந்த மேற்கோள் நமது மகிழ்ச்சி மற்றவர்களால் கட்டுப்படுத்தப்படுவதில்லை என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. சூழ்நிலைகள், மனிதர்கள், அரசியல் விமர்சனங்கள் அல்லது கடந்தகால தோல்விகளால் அல்ல. சாவிகளும் கடவுச்சீட்டும் உருவகங்கள். சாவிகள் என்றால் உங்கள் எண்ணங்கள், தேர்வுகள், மனப்பான்மைகள் மற்றும் செயல்கள். கடவுச்சீட்டு என்றால் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ நீங்கள் உங்களுக்கு நீங்களே அளிக்கும் அனுமதி. சுருக்கமாக, நீங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி உணர வேண்டும் என்பதை நீங்கள்தான் தீர்மானிக்கிறீர்கள். கதை 1. பூட்டப்பட்ட அறை. ஒரு மனிதன் தன் வாழ்க்கை ஒரு பூட்டப்பட்ட அறை போல இருப்பதாக, அமைதியும் மகிழ்ச்சியும் இல்லை என்று தினமும் புலம்பினான். அவன் தன் குடும்பத்தையும் சமூகத்தையும் விதியையும் குறை கூறினான். ஒரு நாள் ஒரு முதிய வழிகாட்டி அவனிடம், உங்கள் பாக்கெட்டில் உள்ள சாவியை பயன்படுத்தி பார்த்தீர்களா என்று கேட்டார். அந்த மனிதன் தேடி பார்த்தபோது தான் இத்தனை நாளும் கவனிக்காமல் விட்ட ஒரு சிறிய சாவியை கண்டான். அவன் அதை பயன்படுத்தியபோது கதவு எளிதாக திறந்தது. பாடம்: நம்மில் பலர் நமது மகிழ்ச்சியை திறக்க மற்றவர்களுக்காக காத்திருக்கிறோம், ஆனால் அந்த சாவி, நமது மனநிலையும் தேர்வுகளும் ஏற்கனவே நம்மிடம்தான் இருக்கிறது என்பதை உணர்வதில்லை. கதை 2. கடவுச்சீட்டுச் சோதனை. ஒரு விமான நிலையத்தில் ஒரு பெண் அதிகாரியுடன் வாதிட்டாள், என்னை உள்ளே விடுங்கள். மகிழ்ச்சிக்கு நான் தகுதியானவள். அந்த அதிகாரி அமைதியாக பதிலளித்தார், அம்மா, கடவுச்சீட்டு இல்லாமல் யாரும் பயணிக்க முடியாது. பின்னர் அவள் உணர்ந்தாள், தன்னை ஏற்றுக்கொள்வது, நன்றியுணர்வு மற்றும் தைரியம் இல்லாமல் யாரும் மகிழ்ச்சிக்குள் நுழைய முடியாது. பாடம்: மகிழ்ச்சி கோரிக்கையாலோ அல்லது உரிமையாலோ வருவதில்லை. நாம் நமது சொந்த கடவுச்சீட்டை உள் ஒழுக்கம், சுயமரியாதை மற்றும் நோக்கம் கொண்டு செல்லும்போது அது வருகிறது. கதை 3. 2 ஆசிரியர்கள். 2 ஆசிரியர்கள் ஒரே கடினமான பள்ளியில் பணிபுரிந்தனர். ஒருவர் தினமும் குறை கூறி கசப்புடனும் மகிழ்ச்சியின்றியும் இருந்தார். மற்றவர் சிறிய வெற்றிகளில் கவனம் செலுத்தினார், மாணவர்களுக்கு உதவினார், அடிக்கடி புன்னகைத்தார். ஒரே சூழல், வெவ்வேறு மகிழ்ச்சி. பாடம்: சூழ்நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கலாம், ஆனால் மகிழ்ச்சி நாம் இருக்கும் இடத்தை விட நாம் எப்படி பதிலளிக்கிறோம் என்பதை பொறுத்தது. நடைமுறை படிப்பினைகள். உங்கள் அமைதிக்கான சாவியை மற்றவர்களிடம் கொடுப்பதை நிறுத்துங்கள். அங்கீகாரத்திற்காக காத்திருப்பதற்கு பதிலாக உங்களை நீங்களே அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். குறை கூறுவதை விட வளர்ச்சிக்கு முன்னுரிமை கொடுங்கள். மகிழ்ச்சி உள்ளே தொடங்குகிறது, வெளியே அல்ல.